பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் கேளம்பாக்கத்தின் சார்பாக இந்த இணைய வகுப்பில் இணைந்திருக்கிற அன்பு மாணவர்களை அன்போடு வாழ்த்தி வணக்கத்துடன் நான் வரவேற்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம 25 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பார்த்துட்டு வந்துன்னு இருக்கோம். எலக்ட்ரீஷியன் கோர்ஸ் பாடத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்ட் 4ல் இருக்கக்கூடிய எலக்ட்ரீஷியன் கோர்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரு 4வது பகுதியாக உங்களுக்கு நான் தொகுத்து வச்சுருக்கேன். அதனால் இதில் வரக்கூடிய 25 கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் கவனமாக கேட்டு அதை நீங்கள் நல்ல மனதில் பதித்து வைத்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, நம்ம கேள்வி பதிலுக்குள்ளே நம்ம போவோம். முதல் கேள்வி பாருங்கள். How many electrons are there in the third cell of the copper atom அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, செப்பு அதாவது செம்பு சொல்கிறேன்ல, காப்பர் அணுவில் 3வது ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு படம் வந்து கொஸ்டினில் கேட்கல, நான் உங்களுக்கு படத்தை நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். கொஸ்டினில் வந்து கண்டிப்பாக இந்த இமேஜ் வராது, ஓகேங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் ஆர்பிட்டை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். அந்த அணுவினுடைய அமைப்பு அதாவது காப்பர் அணுவினுடைய அமைப்பை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து படத்தில் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க, கொஸ்டினில் காட்ட மாட்டாங்க, ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீ என்ன பண்ணணும், இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும். ஆனால் உங்களுக்கு இதை இமேஜ் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு, ஓகேங்களா? சரி, இப்போ இது காப்பர் அணு, ஓகேங்களா? இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னு பார்த்தீங்க, எத்தனை எலக்ட்ரான், எத்தனை ப்ரோட்டான், எத்தனை நியூட்ரான் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். 29 ப்ரோட்டான் இருக்குது, 29 எலக்ட்ரான் இருக்குது, 29 நியூட்ரான் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இப்போது இதில் வந்து கேட்ட கேள்வி 3வது ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எத்தனை எலக்ட்ரான் இந்த 3வது ஆர்பிட்டில் இருக்குன்றது கேட்குறாங்க. ஏ பாருங்கள் 8 கொடுத்துருக்காங்க, பி வந்து 13 கொடுத்துருக்காங்க, சி வந்து 18 கொடுத்துருக்காங்க, டி வந்து 29 கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்றது என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து நோட்டில் தனியாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். 2n² ஃபார்முலா வச்சு என்ன பண்ணணும், நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஈஸியான பண்ணிடலாம். இந்த 3வது ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நீங்கள் எண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி இமேஜ் கொடுத்தா அப்போ உங்களுக்கு கணக்கு போட்டு பார்த்துக்கணும் வாய்ப்பே இல்லாமல் போயிடும், ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த இமேஜை நான் போட்டிருக்கேன். இப்போ 3வது ஆர்பிட்டில் எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா 18, ஓகேங்களா? அப்போது இந்த காப்பர் அணுவில் 3வது ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை, 18ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2வது கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் த செமிகண்டக்டர் மெட்டீரியல் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது குறைக்கடத்தி, அதாவது செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கடத்தி, குறைக்கடத்தி, கடத்தாதவை, இந்த 3 இருக்குது இல்லைங்களா? நம்ம கண்டக்டர் பாடத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம், ஓகேங்களா? கண்டக்டருக்கு உதாரணம் காப்பர், அலுமினியம், இரும்பு, அயன், இதெல்லாம் நீங்கள் சொல்லிவிடுவீங்க. இன்சுலேட்ரு கடத்தாதவை என்னென்னு சொல்லுவீங்க, மரம், பிவிசி, விஐஆர், இல்லை இதெல்லாம் வந்து இன்சுலேட்டராக நம்ம சொல்கிறோம். அதே போல் செமிகண்டக்டரில் நம்ம பார்த்திங்கன்னா எது செமிகண்டக்டராக இருக்கும். இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யுரேக்கா கொடுத்துருக்காங்க, எபோனைட் கொடுத்துருக்காங்க, மேக்னீஸ் கொடுத்துருக்காங்க, ஜெர்மானியம் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு இமேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இது ஜெர்மானியத்துடைய அந்த பொருளை தான் உங்களுக்கு நான் இங்கே போட்டிருக்கேன், ஓகேங்களா? இது கூட உங்களுக்கு கொஸ்டினில் இந்த மாதிரி இமேஜை காட்ட மாட்டாங்க, ஓகேங்களா? இங்கே ஜெர்மானியம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து எது செமிகண்டக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெர்மானியம் தான் செமிகண்டக்டராக நம்ம இதை எடுத்துக்கணும், ஓகேங்களா? 3வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த இண்டிகேஷன் ஆஃப் நியான் போலாரிட்டி இண்டிகேட்டர் யூஸ்ட் ஃபார் செக்கிங் ஏசி சப்ளைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏசி சப்ளையை சரிபார்ப்பதற்கு, அதாவது ஏசி சப்ளை சரிபார்க்க பயன்படுத்தப்படும் நியான் போலாரிட்டி எந்த அறிகுறியை காட்டுகிறது? இப்போ நியான் லேம்புனாலே நமக்கு தெரியும், டெஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு லேம்பு நியான் லேம்பு. அதே போல் நம்ம வீட்டுங்களில் இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸுக்குள்ள சப்ளை வரக்கூடிய இண்டிகேட் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய பல்பும் என்ன பல்பு தான் சொன்னேன், நான் நியான் லேம்ப் சொன்னேன். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஏசி சப்ளை சரிபார்க்க பயன்படுத்தப்படும் நியான் போலாரிட்டி எந்த அறிகுறியை காட்டுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 எலக்ட்ரோட் இருக்குது. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
ஓகேங்களா. உள்ளே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ராட் இருக்குது. ஓகேங்களா. இதை நல்லா பார்த்துங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நியான் போலாரிட்டி எந்த அறிகுறி காட்டும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க போத் எலக்ட்ராட் வில் க்ளோ அப்படின்னு. அதாவது 2 முனைகளும், அதாவது 2 எலக்ட்ராடும் என்ன பண்ணுமா, க்ளோ ஆகும். போத் எலக்ட்ராட் வித் க்ளோ, அதாவது 2 முனைகளும் அல்லது 2 மின்முனைகளும் எலக்ட்ராடுகளும் ஒளிரும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிக்சரில் எப்படி இருக்குது, 2 எலக்ட்ராடும் ஒளிரக்கூடிய தன்மையாக காட்டுது. ஓகேங்களா. ரெண்டாவது பாருங்கள், பி ஒன்லி ஒன் எலக்ட்ராட் வில் க்ளோ. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று மட்டும் எலக்ட்ராடு ஒளிரும் அப்படின்றாங்க. அப்படியா அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர்னு கேட்குறாங்க. அடுத்து போத் எலக்ட்ராட்ஸ் வில் பி ஃப்ளிக்கரிங், அதாவது மினுக்குன்னு அடிக்கும்னு சொல்லி. இப்போ ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா டியூப்லைட்டில் அடிச்சுட்டே இருக்கும் போது அதுதான் ஃப்ளிக்கரிங். அந்த மாதிரி ஃப்ளிக்கரிங் வருமா, அணைஞ்சு அதாவது மின்னுமான்னு கேட்குறாங்க. ரெண்டு எலக்ட்ராடும். அடுத்து 1 எலக்ட்ராட் வில் க்ளோ, ஒன்று ஒளிரும், அண்ட் அனதர் வில் பி ஃப்ளிக்கரிங், இன்னொன்று மினுக்குன்னு அடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இருக்குமான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஆனால் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒனுக்கு பார்த்திங்கன்னா போத் எலக்ட்ராட்ஸ் வில் க்ளோ. இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, இந்த பிக்சர் காட்டினீங்களா, இதுதான் அதனுடைய ரிசல்ட். ரெண்டுமே எப்படி இருக்குது பாருங்கள், ஒளிரக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குது. ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுங்க. நான்காவது பாருங்கள், calculate the electrical energy in unit consumed by 500 watts lamp for 5 hours அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நான்காவது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, 500 வாட்ஸ் லேம்ப்பு 5 மணி நேரம் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அப்போது அதனுடைய எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது ஆற்றலினுடைய அலகு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. 500 வாட்ஸ் லேம்ப்பு 5 மணி நேரம் யூஸ் பண்ணும்பொழுது அதனுடைய எலக்ட்ரிக்கல் மின் ஆற்றல் எவ்வளோ அப்படின்றது இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 0.5 யூனிட், அதாவது ½ யூனிட்டு, பி வந்து 1 யூனிட் கொடுத்துருக்காங்க, சி வந்து 1.5 யூனிட் 1.5 யூனிட் கொடுத்துருக்காங்க, டி வந்து 2.5 யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எப்படி இது வந்து ஆப்ஷன் எடுத்து நீங்கள் எப்படி கணக்கு போட்டால் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 1000 வாட்ஸ் லேம்ப்பு 1 ஹவர் எரிஞ்சால் 1 யூனிட்டு, 500 வாட்ஸு 2 ஹவர் எரிஞ்சால் 1 யூனிட்டு. அப்போ 1 யூனிட்டுன்றது எவ்வளோ நேரம் எத்தனை வாட்ஸை யூஸ் பண்ணும்போது வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது 500 வாட்ஸு 5 மணி நேரம் எரியும்போது எவ்வளோ யூனிட்டு, எவ்வளோ ஆற்றல் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி நம்ம கன்சியூம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா 500 × 5, 500 × 5 நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா 2500 வாட் ஹவராக மாறிடும். 500 வாட்ஸு × 5 ஹவர் நீங்கள் பெருக்கும் பொழுது மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும், 2500 வாட் ஹவர் ஆகிடும். ஓகேங்களா. இது நம்ம வந்து யூனிட்டாக மாற்ற போகிறோம், அதாவது கிலோவாட்டாக மாற்ற போகிறோம் நம்ம. இப்போ கிலோவாட்டாக மாற்றும் போது 500 × 5 எவ்வளோ வந்தது, 2500 வாட் ஹவர் வந்ததுங்களா. அப்போ டிவைடட் 1000 நீங்கள் மாற்றும்போது 2.5 கிலோ வாட் ஹவர் அல்லது 2.5 யூனிட் அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. புரியுதுங்களா. இப்போ 500 × 5 பெருக்கி பார்த்தா 2500 வரும். டிவைடட் 1000 நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா கிலோ வாட்டாக மாற்றுறோம். ஓகேங்களா. இப்போ 1000 கிராம் தான் 1 கிலோ சொல்கிறோம், 1000 ml தான் 1 லிட்டர் சொல்கிறோம். அதுபோல் 1000 வாட் ஹவர் தான் 1 கிலோ வாட் ஹவர்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அப்போ இது கரெக்டான ஆன்சர் பாருங்கள், 2.5 யூனிட். ஓகே. அஞ்சாவது பாருங்கள், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஹாட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பல்ப் ரேட்டட் as 100 வாட்ஸ் 250 வோல்ட். அதாவது என்ன கேட்குறாங்க இங்கே, அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள், 1000 வாட்ஸ் மதிப்புள்ள விளக்கு 250 வோல்ட் சப்ளையில் கொடுத்தால் அந்த ரெசிஸ்டன்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு ரெசிஸ்டண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஓம்ஸ் லா ஃபார்முலா இருக்குது, அப்படி தானே. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1000 வாட்ஸு 250 வோல்ட் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா கரண்ட் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம ரெசிஸ்டண்ட் என்ன பண்ண முடியும், நம்ம கணக்கு பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஃபார்முலா அது இருக்குது இல்லைங்களா, பவர் ஃபார்முலா. இது பவர் ஃபார்முலா. ஓகேங்களா. இப்போ நம்ம இதை கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு I = P/V அப்படின்றத ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுறோம், பவர் ஃபார்முலாவில் நம்ம எடுத்துட்டோம். அப்போ அந்த மாதிரி எடுக்கும்பொழுது பவர் எவ்வளோ, 100 வாட்ஸு, வோல்ட் எவ்வளோ, 250 வோல்ட். அப்போ 100 / 250 நம்ம போட்டோம்னா எவ்வளோ நமக்கு வரும், 62.5 ஓம் அப்படி நமக்கு கிடச்சிடும், ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடச்சிரும்.
ஓகேங்களா. சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம கரண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன்? P/V பவர், அதாவது வாட்ஸ், பவரோட யூனிட் வந்து வாட்ஸு டிவைடட் V அப்படி தானே. அப்போ பவர் எவ்வளோ? 100 வாட்ஸு டிவைடட் 250. ஓகேங்களா. அப்போது பவர் டிவைடட் நம்ம வோல்ட்டை நம்ம வகுக்கும் பொழுது நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா எவ்வளோ வருது பாருங்கள். இது வந்து 1000 மாற்றிங்கிறது 100 வாட்ஸ் இல்லது 100 டிவைடட் 250. சாரி, 100 வாட்ஸ். 100 வாட்ஸ் டிவைடட் 250 அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.4 வந்துடுமா? 0.4 வந்துடும். 0.4 வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு? இப்போது 0.4 ஆம்ப் கிடச்சிச்சு உங்களுக்கு. கரண்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்தது என்ன பண்ணுறோம்? ரெசிஸ்டன்ஸாக அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்க, எவ்வளோ வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டாவது ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுறோம்? ஓம்ஸ் லா ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓம்ஸ் லா ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ரெசிஸ்டண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். R = V/I. நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க வோல்ட் எவ்வளோ? V 250 வோல்ட் கொடுத்துருக்காங்க. I எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 0.4 கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா. அப்போது அந்த வோல்ட்டு டிவைடட் கரண்ட்டு நம்ம வகுத்து பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். எவ்வளோ கிடைக்கும்? 625 ஓம் என்பதை என்ன பண்ணலாம்? நம்ம கரெக்டான ஆன்சராக எடுத்துக்கலாம். நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். கொஞ்சம் குழப்பிட்டேன் உங்களை. ஓகேங்களா. 100 வாட்ஸு டிவைடட் 250 வோல்ட் என்ன பண்ணுங்கள்? ஃபஸ்ட்டு பவர் ஃபார்முலாவில் வகுத்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரெசிஸ்டன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு கரண்ட்டு கிடச்சிருக்கோம். கரண்ட்டை வச்சு என்ன பண்ணணும்? கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு V/I. ஓகேங்களா. இதுக்கு பவர் ஃபார்முலான்னு பார்க்கும்போது கரண்ட்டு நமக்கு தரல. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கரண்ட்டு கிடச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஓம்ஸ் லா ஃபார்முலா பயன்படுத்தணும். ஓகேங்களா. இந்த கணக்கை நீங்கள் தயவுசெய்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். which law states, அதாவது which law states that in closed electric circuit the applied voltage equal to the sum of the voltage drop அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆறாவது பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் பயன்படுத்தப்பட்ட வோல்டேஜ் ஆனது வோல்டேஜ் ட்ராப்புகளின் கூட்டுத்தொகைக்கு சமம் என்று எந்த லா சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இந்த படத்துக்கும் அதுக்கும் படத்தை வந்து நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு இமேஜை வந்து காட்டிருக்கேன் சும்மா. அதனுடைய ஆன்சர் தான் அந்த இமேஜை நான் காட்டிருக்கேன். ஓகேங்களா. என்ன கேட்குறாங்க? ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட், ஒரு முற்றுப்பெற்ற சர்க்கியூட்டில் பயன்படுத்தப்பட்ட வோல்டேஜ் ஆனது அந்த மின்தடைகளில் ஏற்படக்கூடிய, நிறைய மின்தடை இருக்கலாம், அந்த மின்தடைகளில் ஏற்படக்கூடிய வோல்டேஜ் ட்ராப்பினுடைய கூட்டுத்தொகை கொடுக்கப்படுகிற வோல்டேஜுக்கு சமம் என்று எந்த லா வந்து சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓம்ஸ் லா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது லா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மின்தடை விதிகளான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா சொல்லியிருக்காங்க. நான்காவது கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் லா சொல்லியிருக்காங்க. கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லான்றது கரண்ட் லா. கிர்ச்சாஃப்ஸுடைய செகண்ட்ஸ் லா வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் லான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போது இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப் செகண்ட் லா, வோல்டேஜ் லா தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். செகண்ட் லா, அதாவது வோல்டேஜ் லா அல்லது மெஷ் லா அப்படின்றது நீங்கள் வகுப்பில் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. அப்போ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து கிர்ச்சாஃப் செகண்ட்ஸ் லா. ஓகே. அடுத்தது ஏழாவது பாருங்கள். calculate the total power of the circuit of 2 lamps rated as 200 watts 240 volt are connected in series across 240 volt சப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 200 வாட்ஸ் என எத்தனை 200 வாட்ஸ் என்று 240 வோல்ட் மதிப்பிடப்பட்ட 2 லேம்ப்பு சீரீஸில் இணைக்கும் பொழுது அதனுடைய டோட்டல் பவர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நல்லா புரியுதா பாருங்கள் உங்களுக்கு. 200 வாட்ஸ் அதாவது 2 லேம்பை 240 வோல்ட் மதிப்பிடப்பட்ட அந்த கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த சப்ளையில் என்ன பண்ணுறாங்க? கனெக்ட் பண்ணும்பொழுது டோட்டல் வோல்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ சீரீஸில் இணைச்சிருக்காங்க. இப்போ 200 வாட்ஸ் லேம்ப் வந்து 240 வோல்ட்டில் தான் எரியக்கூடிய ஒரு லேம்ப்பு. ஓகேங்களா.
240 வோல்ட்டு கொடுத்தா தான் 200 வாட்ஸுக்குரிய பவர் என்ன பண்ணுது தரும். ஓகேங்களா. இப்போ 240 வோல்ட்டில் 200 வாட்ஸ் லேம்ப்பு 2 இணைச்சிருக்காங்க. அப்போது டோட்டல் வோல்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 வோல்ட்டுக்கு அந்த 200 வாட்ஸ் லேம்ப்பு சீரிஸில் இணைச்சிருக்கும் போது என்ன பண்ணாது, 200 வாட்ஸ் பவர் என்ன பண்ணாது, கண்டிப்பாக தராது. ஓகேங்களா. அப்போ 240 வோல்ட் என்ன பண்ணோன்னா 2 லேம்ப் இருக்குது இல்லைங்களா, 200 வாட்ஸ் லேம்ப்பு பாதி என்ன பண்ணும், பிரிச்சுக்கும். அப்போ 240 வோல்ட் இருந்தால் மட்டும்தான் 200 வாட்ஸுக்கு பவர் தரும். அதே ரெண்டாக பிரிக்கும் போது நம்ம 120 வோல்ட்டில் அப்போ எவ்வளோ வாட்ஸை பவரை தரும், 100 வாட்ஸ் தான் தரும். அப்போது ஓகேங்களா, புரியுதுங்களா. அப்போ டோட்டல் இது வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் தான் என்ன பண்ணோம் அதுக்கு வரக்கூடிய ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 8வது பாருங்கள். 8வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 3 மின்தடைகள் பேரலல் கனெக்ஷனில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 3 மின்தடையில் சமமான எதிர்ப்புக்குரிய ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. அதாவது வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ட் ஆஃப் த 3 ரெசிஸ்டர் R1, R2 and R3 ஆர் கனெக்டட் இன் பேரலல் சர்க்யூட். பேரலல் சர்க்யூட்டில் 3 மின்தடைகள் என்ன பண்ணியிருக்காங்க, இணைக்கப்படும் பொழுது இந்த 3 மின்தடைகளும் சமமான எதிர்ப்புக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரக்கூடிய ஆன்சர் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. உங்களுக்கு அந்த சீரியஸ் கனெக்ஷனில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். பேரலல் கனெக்ஷனுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அடுத்து கவனிங்க. 9வது வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரெசிஸ்டார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ரெசிஸ்டார்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெசிஸ்டாரில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு இமேஜாக காட்டிருக்காங்க. உங்களுக்கு புக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லேயே சரி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது வந்து நாம் உங்களுக்கு இமேஜாக வந்து டவுன்லோட் பண்ணி நான் காட்டிருக்கேன். ஓகேங்களா. இந்த இமேஜ் தான் இந்த படம், ஞாபகம் வச்சுங்க. அப்போது இந்த ரெசிஸ்டாருடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. மெட்டல் ஃபில்ம் ரெசிஸ்டரா அப்படின்னு கேட்குறாங்க, அல்லது ஒயர் வவுண்ட் ரெசிஸ்டரான்னு கேட்குறாங்க, அல்லது கார்பன் ஃபில்ம் ரெசிஸ்டர், அல்லது கார்பன் காம்போசிஷன் ரெசிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த ரெசிஸ்டரில் கரெக்டான ரெசிஸ்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒயர் வவுண்ட் ரெசிஸ்டர் தான் கரெக்டான ஆன்சர், ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 10வது கொஸ்டின் பாருங்கள். வாட் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் ரிலேட்டட் இன் ஓம்ஸ் லா அப்படின்னு கேட்குறாங்க. 10வது கேள்வி. ஓமின் விதிப்படி தொடர்புடைய மின் அளவுகள் எதுன்னு கேட்குறாங்க. ஓம்ஸ் லாவில் நம்ம தொடர்புடைய மின் அளவுகள் எது, கரண்ட்டு, ரெசிஸ்டன்ட் அண்ட் பவரா, அதுதான் ஓம்ஸ் லாவான்னு கேட்குறாங்க. அல்லது கரண்ட்டு, வோல்டேஜ், ரெசிஸ்டிவிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லது கரண்ட்டு, வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் அண்டு கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் ஓம்ஸில் கண்டிப்பாக என்னென்ன இருக்கும், வோல்ட்டு, கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ். கரண்ட்டு, வோல்ட்டு, ரெசிஸ்டன்ட், VIR. அப்போ VIRன்றது இதில் எதில் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரண்ட்டுக்கு I நம்ம சொல்கிறோம் எழுத்து, ரெசிஸ்டருக்கு R சொல்கிறோம், பவருக்கு வாட்ஸ். அப்போது VIR அதில் வரல. அடுத்து பாருங்கள், கரண்ட்டுக்கு I சொல்கிறோம், வோல்டேஜுக்கு V சொல்கிறோம், அண்டு ரெசிஸ்டிவிட்டி R சொல்கிறோம். ரெசிஸ்டிவிட்டி அப்போது அதில் VIR வருது, ஆனால் அது கரெக்டான ஆன்சரான்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணல. அடுத்து பாருங்கள், கரண்ட்டு, வோல்டேஜ், ரெசிஸ்டன்ட். அப்போது கரண்ட்டு I, வோல்டேஜ் V, ரெசிஸ்டன்ட் R. அப்போ VIRன்றது இதில் வந்துடுச்சு. ஓகேங்களா. அப்போது வோல்ட்டு, கரண்ட்டு, ரெசிஸ்டர் வரும்போது இதுதான் வந்து தொடர்புடைய மின் அளவுகள் நம்ம எடுத்துக்கணும். அப்போ கரெக்டான ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏவா, பியா, சியா, டியா? சி தான் கரெக்டான ஆன்சர், கரண்ட், வோல்டேஜ் அண்டு ரெசிஸ்டன்ட். ஓகே. அடுத்து பாருங்கள், 11 பாருங்கள். கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ட் R2 இன் த பேரலல் சர்க்யூட்னு கேட்குறாங்க. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே கணக்கு போட சொல்கிறாங்க. R2 ரெசிஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா, பேரலல் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய R2 ரெசிஸ்டன்ட்டுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் வந்து கணக்கு போட்டு பார்க்கணும். உங்களுக்கு அதில் சரியான பிக்சர் தெரியுதான்றது தெரில. இதுக்கு இந்த 11வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா R தான் வந்து கரெக்டான ஆன்சராக வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க, 15 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டோட்டல் ரெசிஸ்டண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் மொத்தமாக வந்து எவ்வளோ ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/24 / 15 நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 ஓம் வந்துடும். ஓகேங்களா? எத்தனை ஓம் வந்துடும்? 16 ஓம் வந்துடும். அந்த 16 ஓமில் R1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ஓம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் R3 வந்து 2 ஓம் கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 10 ஓம் ஆச்சு. நமக்கு டோட்டல் நம்ம ஒரு அதில் பாயக்கூடிய ரெசிஸ்டன்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்? 16 ஓம். 16 ஓமில் 10 ஓம் லெஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய ஓம் எத்தனை தான் இருக்கும்? 6 ஓம்ன்றதை பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு அந்த அதில் வேல்யூ வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியாதனால குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 12வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த parallel சர்க்யூட் வித் ஒன் பிரான்ச் ஓப்பன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. 12வது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பிரான்ச் ஒரு கிளை வந்து ஓப்பன் ஆனால் இந்த parallel கனெக்ஷனில் என்ன விளைவு ஏற்படும்? parallel கனெக்ஷனில் ஒரு பிரான்ச் ஓப்பன் ஆயிடுச்சு, ஒரு சர்க்யூட், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஃபீஸ் போயிடுச்சோ அல்லது கட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஓப்பன் ஆகிட்டா அதனுடைய என்ன எஃபெக்ட், என்ன மாதிரி விளைவுகளை அங்கே காட்டும் கேட்குறாங்க. கரண்ட் வில் ரிமைன் சேம் அப்படின்றாங்க. அதாவது என்னென்னா மின்னோட்டத்தில் எந்த மாற்றமும் இருக்காதா. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோல் சர்க்யூட் வில் நாட் ஃபங்க்ஷன், டோட்டல் சர்க்யூட்டும் செயல்படாத அப்படின்றாங்க. மூணாவது நோ கரண்ட் வில் ஃப்ளோ இன் த பிரான்ச் அப்படின்றாங்க. அதாவது ஓப்பன் ஆன அந்த பிரான்ச் மட்டும் மின்னோட்டம் பாயாது அப்படின்றாங்க. அல்லது வோல்டேஜ் ட்ராப் இன்க்ரீஸ் இன் த ஓப்பன்டு பிரான்ச்சு, அதாவது ஓப்பனான பிரான்ச்சில் வோல்டேஜ் ட்ராப்பு அதிகமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஒரு parallel சர்க்யூட்டில் ஒரு 4-5 லேம்ப் இருக்குன்னு வச்சிங்களா, அதில் ஒன்று மட்டும் ஓப்பன் ஆச்சு, அந்த இடத்துல என்ன விளைவு நடைபெறும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நோ கரண்ட் வில் ஃப்ளோ இன் தட் பிரான்ச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். என்ன சொல்கிறாங்க? ஓப்பனான பிரான்ச்சில் மட்டும் மின்னோட்டம் பாயாது என்பது கரெக்டான ஆன்சராக எடுத்துக்கணும். ஓகேங்களா? 13வது பாருங்கள். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி? அதாவது 13வது என்ன கேட்குறாங்கன்னா, ரெசிஸ்டிவிட்டியினுடைய அலகு என்ன, யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. ஓம் சென்டிமீட்டர் அல்லது ஓம் சென்டிமீட்டர் கியூபு அல்லது ஓம் மீட்டர் அல்லது ஓம் டிவைடட் மீட்டர்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர் தான் அதுக்கு கரெக்டான அளவு. ரெசிஸ்டிவிட்டியினுடைய யூனிட் வந்து ஓம் மீட்டர். ஓகேங்களா? 14 பாருங்கள். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆன் ஓப்பன் ரெசிஸ்டர் இன் சீரிஸ் சர்க்யூட்? 14வது சீரிஸ் சர்க்யூட்டில் ஓப்பன் ரெசிஸ்டன்ட்னுடைய விளைவு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம parallel கனெக்ஷனில் பார்த்தோம், ஒரு லேம்ப் வந்து அல்லது ஒரு ரெசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகிட்டா என்ன விளைவுன்னு சொல்லி. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, சீரிஸ் சர்க்யூட்டில் ஓப்பன் ரெசிஸ்டன்ட்னுடைய விளைவு என்னன்னு கேட்குறாங்க. இதில் நோ எஃபெக்ட் இன் ஓப்பன் ரெசிஸ்டர், அதாவது ஓப்பன் சர்க்யூட்டான ரெசிஸ்டன்ட் எந்த விளைவும் இருக்காது. ரெண்டாவது ஃபுல் சர்க்யூட் கரண்ட் வில் ஃப்ளோ இன் ஓப்பன் ரெசிஸ்டர், ஓப்பனான ரெசிஸ்டன்ட்டில் மின்னோட்டம் பாயும்ன்றாங்க. ரெண்டாவது. மூணாவது பாருங்கள். டோட்டல் சப்ளை வோல்டேஜ் வில் அப்பியர் அக்ராஸ் த ஓப்பன் ரெசிஸ்டர், அது ஓப்பனான மின்தடையில் மொத்த மின்னழுத்தம் வரும் அப்படின்றாங்க. நாலாவது பாருங்கள். நோ வோல்டேஜ் வில் அப்பியர் அக்ராஸ் த ஓப்பன் ரெசிஸ்டர், ஓப்பனான ரெசிஸ்டன்ஸில் முழுவதும் மின்னழுத்தம் வராது அப்படின்றாங்க. இப்போ நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள், இப்போ என்ன மாதிரி விளைவு இந்த இடத்துல வரும்னு சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். சரி, நம்ம ஆன்சருக்கு போய்டுவோம். டோட்டல் சப்ளை வோல்டேஜ் வில் அப்பியர் அக்ராஸ் த ஓப்பன் ரெசிஸ்டர், அதாவது சி தான் கரெக்டான ஆன்சர். என்ன சொல்லுது? ஓப்பனான மின்தடையில் மொத்த மின்னழுத்தம் வரும் சீரிஸ் சர்க்யூட்டில். ஓகேங்களா? அந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா அது அதாவது அதில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்ட் நமக்கு என்ன பண்ணும்? அந்த இடத்துல ஃபுல் வோல்ட்டாக நமக்கு காட்டும். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. 15 பாருங்கள். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த சர்க்யூட் இஃப் ஏபி பாயிண்ட் ஆர் ஷார்ட்டட், அதாவது இந்த இடத்துல ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன சர்க்யூட் சொல்லுவீங்க? பேரலலாக சீரிஸ், அது பேரலல் சர்க்யூட். பேரலல் சர்க்யூட்டில் மேலே என்ன பண்ணியிருக்காங்க? ஏ பாயிண்ட்டு, அதாவது ஏ முனை, இதுதான் ஏபின்னு வச்சுங்க. இது வந்து ஏவும் இது வந்து கீழே வந்து பி, இந்த கீழே இருக்குல்ல அது பி. ஓகேங்களா? அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபேஸும் நியூட்ரலும் ஷார்ட் பண்ண மாதிரி தானே அர்த்தம். இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. அப்போது இதில் என்ன நடக்கும்? ஏபிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏபி புள்ளிகளை ஷார்ட் செய்தால் என்ன விளைவு ஏற்படும்னு கேட்குறாங்க. சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஜீரோன்றாங்க, அதாவது சர்க்யூட் நிலை பூஜ்ஜியமாக இருக்குமா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேம் கரண்ட் வில் ஃப்ளோ இன் ஆல் பிரான்ச்சஸ், அதாவது எல்லா பிரான்ச்சுகளிலும் ஒரே மின்னோட்டம் பாயுமா.
மூணாவது பாருங்கள் சப்ளை வோல்டேஜ் வில் எக்ஸிட் இன் ஈச் பிரான்ச், அதாவது ஒவ்வொரு கிளைகளிலும் சப்ளை வோல்டேஜ் இருக்குமா, ஓகேங்களா. அல்லது டோட்டல் சர்க்யூட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஈச் பிரான்ச் சர்க்யூட் கரண்ட்டு, அதாவது மொத்த சர்க்யூட்டில் கரண்ட் ஒவ்வொரு பிரான்ச் மின்னோட்டத்துக்கு சமமாக இருக்குமான்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டாலே இந்த இடத்துல என்ன விலை வரும்னு கேட்டால் சர்க்யூட் ரெசிஸ்டன்ட் வில் பி 0. ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டால் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், ரெசிஸ்டன்ட் வில் பி 0வாக தான் இருக்கும். கரண்ட் அதிகமாக என்ன பண்ணும், பாய்ஞ்சி ஒயரையே எரியக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது. ரெசிஸ்டண்ட்டினுடைய வேல்யூ எப்படி இருக்கும், 0 இருக்கும். அப்போது ஈஸியாக என்ன பண்ணும், கரண்ட்டு பாய்ஞ்சி ஒயரை வந்து பர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 16வது, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டக்டன்ஸ்னுடைய யூனிட் என்ன அப்படின்றாங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மோ, ஓம், ஓம், எம் கொடுத்துருக்காங்க மீட்டர், அடுத்தது ஓம் டிவைடட் எம் கொடுத்துருக்காங்க, மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இங்கே என்ன இதனுடைய ஆன்சர் கண்டக்டன்ஸினுடைய யூனிட் என்ன கேட்டால் ஆன்சர் ஃபஸ்ட்டு தான் கரெக்டான ஆன்சர் எம்ஹெச்ஓ, மோ. அதாவது ஓமுனுடைய தலைகீழ் வார்த்தை தான் மோ சொல்கிறோம், ஓகேங்களா. ரெசிஸ்டன்ட்டுடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஓம் சொல்கிறோம். ஓம்னுடைய சிம்பிள் கூட நீங்கள் போட்டிருப்பீங்க, ஓகேங்களா. அந்த ஓம் சிம்பிளை அப்படியே தலைகீழாக போட்டால் அதுதான் மோனுடைய சிம்பிள், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 17, விச் டைப் ஆஃப் மீட்டர் இஸ் யூஸ்டு டு டெஸ்ட் த பொலாரிட்டி ஆஃப் பேட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 17வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பேட்டரியினுடைய பொலாரிட்டியை சோதிப்பதற்கு எந்த வகை மீட்டர் பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மூவிங் அயன் அம்மீட்டர், அதாவது எம்ஐ அம்மீட்டர் சொல்கிறோம். மூவிங் அயனுடைய சுருக்கெழுத்து தான் எம்ஐ சொல்கிறோம். அல்லது மூவிங் காயில் வோல்ட் மீட்டர், எம்சி வோல்ட் மீட்டரா, அல்லது மூவிங் அயன் வோல்ட் மீட்டரா, எம்ஐ வோல்ட் மீட்டரா, அல்லது டைனமோ மீட்டர் டைப் வாட் மீட்டர்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் எம்சினா மூவிங் காயில் மீட்டர், எம்ஐனா மூவிங் அயன் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன கேட்குறாங்க, பேட்ரி என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசி தான், அப்படி தானே. அப்போ டிசியாக இருக்கும்போது இதில் எந்த வகையான மீட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம், எந்த டைப் ஆஃப் மீட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா மூவிங் காயில் மீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், எம்சி, ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 18 பாருங்கள், வாட் இஸ் த வோல்டேஜ் ட்ராப் இன் ரெசிஸ்டர் R2 இன் த சீரிஸ் சர்க்யூட். 18வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த வோல்டேஜ் ட்ராப், அதாவது சீரிஸ் சர்க்யூட்டில் மின்தடை R2இன் மின்னழுத்த வீழ்ச்சி என்னன்னு கேட்குறாங்க. சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இமேஜ் வந்துட்டு சீரிஸ் கனெக்ஷனாக இருக்குது. அதில் R2னுடைய மின்னழுத்த வீழ்ச்சி என்ன, எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப், R2னுடைய வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 5 வோல்ட்டு, 10 வோல்ட்டு, 15 வோல்ட்டு, 20 வோல்ட்டுன்னு, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு R1 எவ்வளோ இருக்குது பாருங்கள், 100 ஓம், R2 200 ஓம், R3 300 ஓம், R4 400 ஓம் இருக்குது இல்லைங்களா. இப்போது ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு கொடுத்துருக்காங்களா. அப்போ 100 வோல்ட்டு 5 வோல்ட் எடுத்துன்னு வச்சுங்களேன். 100 ஓம் வந்து 5 வோல்ட் எடுத்துக்கிச்சுன்னா 200 ஓம் எத்தனை வோல்ட் எடுக்கும், 10 வோல்ட் எடுக்கும், அப்படி தானே. 300 ஓம் வந்து 15 வோல்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போது 400 ஓம் வந்து எவ்வளோ வோல்ட் எடுக்கும், 20 வோல்ட்டு. அவங்க என்ன கேட்குறாங்க, R2னுடைய வோல்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. அப்போது ரெசிஸ்டண்ட் அதில் 200 வோல்ட் இருக்கும்போது எத்தனை வோல்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏ வந்து 5 வோல்ட் எடுக்குது, சி வந்து 15 வோல்ட் எடுக்குது, டி வந்து 20 வோல்ட் எடுக்குது. அப்போ கண்டிப்பாக பி வோல்ட்டு எவ்வளோ எடுக்கும், 10 வோல்ட் எடுக்குமா. ஆன்சர் பாருங்கள், கரெக்டாக 10 வோல்ட்டு தான், ஓகேங்களா. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு இது, ஆனால் எல்லா கணக்கு இதே மாதிரி ஒரு நாளாக யோசிக்காதீங்க, ஓகேங்களா. 19 பாருங்கள், விச் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் சீரிஸ் சர்க்யூட். 19 இதில் எது சீரிஸ் சர்க்யூட்னு கேட்குறாங்க. ஒரு 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் எது சீரிஸ் சர்க்யூட்டை நம்ம இணைப்போன்றது கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபியூஷன் சர்க்யூட்டு, அடுத்து வோல்ட் மீட்டர் கனெக்ஷன், அடுத்து சி பாருங்கள் எலக்ட்ரிக்கல் லேம்ப் இன் ஹோம்ஸ், 4வது பாருங்கள் ஷண்ட் ரெசிஸ்டர் இன் அம்மீட்டர்ன்றாங்க. நம்ம வோல்ட் மீட்டர் எப்படி இணைப்போம், பேரலல் கனெக்ஷனை தான் இணைப்போம். நியூட்ரலும் ஃபேஸும் ஒன்றா சேர்த்து அனுப்புவோம், இல்லாது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்றா தான் தருவோம், ஓகேங்களா. ஒரு அம்மீட்டர் கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணலாம், கரெக்டான ஆன்சர் எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் லேம்ப் இன் ஹோம், வீட்டுங்களில் போடக்கூடிய லேம்ப் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம், பேரலல் கனெக்ஷன் பண்ணுவோம், ஓகேங்களா. ஷண்ட் ரெசிஸ்டர்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபேஸ் நியூட்ரல் ஒன்றா போயிடும், ஓகேங்களா, ஞாபகம் வச்சு. அப்போ ஃபியூஷன் சர்க்யூட், ஃபியூஸ் நம்ம எப்படி இணைக்கிறோம், சீரிஸ் சர்க்யூட்டை தான் இணைக்கிறோம். அப்போ இதுதான் வந்து கரெக்டான
ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 20வது விச் ஃபார்முலா இஸ் யூஸ்டு டு கால்குலேட் த பவர் ஆஃப் எ டிசி சர்க்கியூட்னு கேட்குறாங்க. 20 பவரை கணக்கிடுவதற்கு எந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? பவரை கணக்கிடுவதற்கு எந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால் வோல்டேஜ் இன் டைமா இல்லை கரண்ட் அண்ட் வோல்டேஜா யோசித்து பாருங்கள். சி பாருங்கள் கரண்ட் அண்ட் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அல்லது வோல்டேஜ் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த உங்களுக்கு இமேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த இமேஜ் வந்து கொஸ்டினில் வராது, நானாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ பவரை கண்டுபிடித்த ஃபார்முலா பாருங்கள் ஐ இன்ட்டு வி. ஐன்னா கரண்ட்டு இன்ட்டு வின்னா வோல்டேஜ். அப்போ இது கரெக்டான ஆன்சர் என்ன இருக்கும்? ஏபிசிஆர்டி. நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இது கரெக்டான ஃபார்முலா. பவர் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு வின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? பி தான் கரெக்டான ஆன்சர். கரண்ட் இன்ட்டு வோல்டேஜ் பிறகுனால நமக்கு பவர் என்ன பண்ணலாம்? ஈஸியாக கணக்கிடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் கால்குலேட் த ஹாட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 200 வாட்ஸ் 250 வோல்ட் ரேட்டட் லேம்ப்பு. 21ல் 200 வாட்ஸு 250 வோல்ட் சப்ளையில் இருந்தால் அதனுடைய ரெசிஸ்டன்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நம்ம ரெசிஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா ஓம்ஸ் லா ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல ஓம்ஸ் லா ஃபார்முலா பார்க்க முடியாது. பவர் ஃபார்முலாலேருந்து நம்ம கரண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் கரண்ட்டை வச்சு நம்ம ஓம்ஸ் லா ஃபார்முலாவில் என்ன பண்ண முடியும்? ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்பொழுது ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பவர் ஃபார்முலா எடுக்கிறோம். கரண்ட் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு பி பை வி. ஓகேங்களா? பி வந்து பாருங்கள் பவர் எவ்வளோ? 200 வாட்ஸு. வோல்ட் எவ்வளோ? 250. அப்போ 200 டிவைடட் வோல்ட்டு 250 நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கரண்ட் எவ்வளோ கிடைக்குது? 0.8 ஆம்ப் கிடைக்குது. ஓகேங்களா? 0.8 ஆம்ப். அப்போ ஆம்பியர் நமக்கு கிடச்சி கரண்ட்டு கிடச்சிச்சு. அடுத்தது நமக்கு ஓம்ஸ் லா ஃபார்முலாவில் என்ன கேட்டிருக்காங்க? ரெசிஸ்டன்ஸை எவ்வளோ ரெசிஸ்டன்ட் வேல்யூன்னு கேட்குறாங்க. அப்போ ரெசிஸ்டன்ட் ஃபார்முலான்னா ஓம்ஸ் லா ஃபார்முலாவில் வி பை ஐ. அப்போ ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. வோல்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 250 வோல்ட். கரண்ட் எவ்வளோ? 0.8 ஆம்பியர். ஓகேங்களா? அப்போ நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருது? 250 டிவைடட் 0.8 நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 312.5 ஓம்னு வரும். இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு இருக்கா பாருங்கள். ஏ ஆப்ஷனில் 31.25 ஓம் இருக்குது. பியில் 62.5 ஓம் இருக்குது. சியில் 312.5 ஓம் இருக்குது. டியில் பாருங்கள் 625 ஓம். உங்களுக்கு கரெக்டான ஆன்சருக்கு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து சி கரெக்டான ஆன்சர் வந்துடும் 312.5 ஓம். ஓகேங்களா? 22 பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் அன் ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு கேட்குறாங்க. 22ல் ஓப்பன் சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ட்டுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓப்பன் சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ட்டுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஒன்று ஆப்ஷன் வந்து ஏ கொடுத்துருக்காங்க 0, பி வந்து லோ, சி வந்து ஹை, டி வந்து இன்ஃபினிட்டி. அதாவது ஏ வந்து 0 காட்டும் வேல்யூன்றாங்க. யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவது லோ குறைவாக இருக்குமா, சி ஹை அல்லது அதிகமாக இருக்குமா, டி இன்ஃபினிட்டி அதாவது எல்லை இல்லை, அதுக்கு அளவே இல்லை, அந்த மாதிரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டி தான் ஆன்சர். அளவில்லாத ஒரு வேல்யூவாக இருக்கும், இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? அடுத்து 23 கொஸ்டின் பாருங்கள். விச் ரெசிஸ்டர் த லோவஸ்ட் கரண்ட் flow is in a parallel circuit having the values of 50 ohm, 220 ohm and 450 ohm. 50 ஓம், 220 ஓம், 450 ஓம் மற்றும் 560 ஓம் கனெக்டட் வித் சப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே என்னென்னா 23வது கொஸ்டினில் 50 ஓம், 450 ஓம், 560 ஓம் மதிப்பு கொண்ட ஒரு பேரலல் கனெக்ஷனுக்கு மிக குறைந்த மின்னோட்டம் பாயும் மின்தடை எது? இதில் இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓமில் கரண்ட் வந்து எந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு கம்மியாக போகும்னு கேட்குறாங்க. நமக்கு ஓம்ஸில் ஃபார்முலா நம்ம படித்தாலே தெரியும். ஒரு முற்று பெற்ற மின் சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டமானது அதில் பாயும் மின்னழுத்தத்துக்கு நேர் விகிதத்திலும் மின்தடைக்கு எதிர் விகிதத்திலும் இருக்குன்றாங்க. அதாவது வோல்ட்டு கம்மியாச்சுன்னா கரண்ட்டு கம்மியாயிடும், வோல்ட் அதிகமாகிடுச்சுன்னா கரண்ட் அதிகமாகும். ஆனால் அதே ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா கரண்ட்டு கம்மியாச்சுன்னா ரெசிஸ்டன்ட் அதிகமாகிடும், எதிர் விகிதமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக கரண்ட்டு கம்மியாக தான் பாயும். அப்போ இதில் வந்து மின்தடை எதில் கம்மியாக பாயும், குறைந்த மின்னோட்டம் எதில் பாயுன்னு கேட்டால் ரெசிஸ்டன்ட் எதில் அதிகமாக இருக்கோ அதில் கண்டிப்பாக என்ன பண்ணும், கரண்ட்டு கம்மியாக பாயன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அப்போ இதில் எது அதிகமான ஓம் பாருங்கள், 50, 220, 450, 560. அப்போ 560 ஓமில் தான் மிக குறைந்த மின்னோட்டம் பாயும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் கொஸ்டின் 24. விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த
ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதில் ஒரு கடத்தியினுடைய ரெசிஸ்டன்ஸுக்கு நேர்மாறான விகிதமாக இருக்கும். இதில் 4 ஆப்ஷனில் ஒரு கடத்தினுடைய ரெசிஸ்டன்ஸுக்கு நேர்மாறான விகிதம் அப்படி இருக்குன்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லென்த்தா, அல்லது ரெசிஸ்டிவிட்டியா, அல்லது டெம்பரேச்சரா, அல்லது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனாக கேட்குறாங்க. நமக்கு ரெசிஸ்டன்ட் லால தெரியும், மின்தடை விதிகளில் நம்ம படிச்சிருப்போம். ஒரு கம்பியினுடைய நீளம் அதிகரிக்க ரெசிஸ்டண்ட் கூடும். அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கம்பி நீளம் கூட ரெசிஸ்டண்ட் கூட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த கம்பியினுடைய திக்னஸ் வந்து அதிகமாக ரெசிஸ்டண்ட் குறையும். புரியுதுங்களாங்க? அப்போது இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்போது அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பு அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ட் என்ன பண்ணும்? நேர்மாறான விகிதமாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, கண்டக்டருடைய திக்னஸ் அதிகமாக ரெசிஸ்டண்ட்டு குறையும். கம்பியினுடைய திக்னஸ் கம்மியாக ரெசிஸ்டண்ட் கம்மியாக கரண்ட் என்ன பண்ணும்? அதில் கம்மியாக பாயன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ஒரு கம்பி திக்னஸ் அதிகமாக ரெசிஸ்டண்ட் குறையும், கம்மியாக ரெசிஸ்டண்ட் கூடும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம 24 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த ஒரு பார்ட்டில் நம்ம 25 அல்லது 50 கொஸ்டினுக்குரிய கேள்வி பதில் நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் இன்றைக்கி மட்டும் கேட்காம ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுங்கள், கேட்டு இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை என்ன பண்ணுங்கள், நீங்கள் மறுபடியும் படித்து உங்கள் மனதில் பதித்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.